இதுதான் ஹாட் ஸ்ப்ரிங்கா? வேறு லெவல், செம்மையான வியூ. Look at this view, man. Holy shit. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பும்லா பாஸை போய் பார்த்துட்டு வந்தேன்னு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு 2 days இந்த மாதிரி தவாங்கில் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். சரி, அப்படியே போகிற வழியில் ஒரு 700 வருஷம் பழமையான ஒரு ஜக்சம் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதை போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். இன்னும் ஜக்சம்க்கு 9 kilometers இருக்குது. நடுவில் ஒரு சின்ன பிரேக்கிங், எதுவுமே சாயா எதுவுமே கிடைக்கல. இதில் பாருங்கள், இந்த சைடு போனால் ஏதோ ஹைடல் ஸ்டேஷன், ஜக்சம் பிரிட்ஜ் வந்து இந்த சைடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து வந்து இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டிங்கன்னா பார்க்க முடியாது. ஸோ இந்த டெம்பிள், அந்த டெம்பிளில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வழியாக அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் போகுது. பக்கத்தில் ரிவர் போகிற சவுண்டு கேட்கும்ல, கேட்குதுங்களா? அந்த சவுண்டை வச்சு நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ளஸ் இங்கே இருக்கிற லோக்கல் கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக இங்கே தான் இருக்குது, எங்கே போகணும் அப்படின்ட்டு. அவ்வளோ டூரிஸ்ட் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நான் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி யாருமே வரல. நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த பும்லா பாஸ் போகும்போது ஒரு கப்பல் மீட் பண்ணோம். அவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி அவங்களும் இங்கே வர்றதா பிளான் இருக்குது. ப்ளஸ் இதை முடிச்சுட்டு பும்தில்லா பாஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, அதை போய் பார்க்கணுன்னாங்க. ப்ளஸ் நம்ம போகிற வழியில் திராங் பார்த்துட்டு சீலா பாஸ் பார்த்துட்டு பும்தில்லா பாஸ் டைம் இருந்தால் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நேராக நம்ம அந்த ஃபஸ்ட் வில்லேஜ் காகோ கிவித்தூன்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே போகணும். இந்த ஜக்சம் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா 14th century லாமா ஜக்சம் அப்படின்றவரால் தான் கட்டப்பட்டுச்சு. இதுதான் அந்த பிரிட்ஜு. பழமையாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்து செயின்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாமே மூங்கில் குச்சியில் செஞ்சுருக்காங்க பிரிட்ஜு. ப்ளஸ் வந்து இந்த மெஸ்ஸு இந்த மாதிரி கம்பியெல்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் தான் போக முடியும் போல். எனக்கு நடக்கிறதுக்கே வழி இல்லை. ஒரு சில இடத்தெல்லாம் ரொம்ப நேரவாக இருக்குது. அயன் செயின் சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜக்சம் பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா 1962 வந்து டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இண்டோ சைனா வாரில் வந்து இதை டெஸ்ட்ராய் பண்ண நிறைய முறை ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் 700 வருஷமாக இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஜினியரிங் சிஸ்டமை வச்சு கட்டியிருக்காங்க. Damn, no, we can stay in a whole state.
இந்த அழகான அயன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜை பார்த்ததுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பி ஒரு 72 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய சிலா பாஸ் லேக்கை பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து கொஞ்சம் பாடி நல்லா வார்ம் பண்ணி ஹைட்ரேட் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஒரு சாயா குடிக்கிறதுக்காக நிறுத்தினேன் அவர்கிட்ட. ஒரு பிஸ்கெட்டும் சாப்பிட்டுடலாம். இதுக்கப்புறம் நேராக எங்கே போயிட்டு சீலா பாஸ் இல்லைன்னா திராங் போயிட்டு தான் சாப்பிடணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே இவங்களோட கொஞ்ச நேரம் பேசி கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி சிலா பாஸ்க்கு போக ஆரம்பித்தேன். போகிற வழியில் ஒரு ஜூங் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. சரி நேரில் போய் பார்க்கலான்னு தான் ஆசையாக இருந்துச்சு. பட் டைம் இல்லாதனால சரி ட்ரோன்லேயே அப்படியே வீடியோ எடுத்து நம்ம அதிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பைக்கை நீங்களே ஃப்ரீயாக வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். என்னோடய பைக்கை ஃப்ரீயாகவே வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சிலா பாஸ்க்கு போக ஆரம்பித்தேன். டூ டேஸ் பிஃபோர் வந்த ஸ்னோஃபாலில் இங்கேயும் ரோடு க்ளோஷர் ஆனதாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் பிஆர்ஓ ஒர்க்கர்ஸ் அங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மோஸ்ட்லி ரோடு க்ளோஷர் இருக்காதுன்னு தான் நம்புகிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டை ஃபீல் பண்ண முடியுது. நம்மளோட ஃபிங்கர் டிப்லாம் என்னால் மூவ் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு ப்ரிக்கிங் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணி நம்மளோட ஃபிங்கர்ஸை வார்ம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து ஃபர்தராக ரைட் பண்ணணும். ஹை ஆல்டிடியூட் ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக ஃபீல் பண்ணேன். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜஷ்வந்த்கர் வார் மெமோரியல் ஆர்மி கேன்டீனில் தான் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனில் டூ வீலரில் அதுவும் இந்த மாதிரி லக்கேஜோடு நம்ம ரைட் பண்ணுறது நிஜமாலே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். அதையும் தாண்டி இந்த பிஆர்ஓ ஒர்க்கர்ஸ் நம்மளோட சேஃப்டிக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்லேயும் இந்த பிஆர்ஓ ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிஜமாலே உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லியே ஆகணும். எப்படியோ ஒரு வழியாக பிளாக் ஐஸில் மாட்டிக்காமல் அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்.
இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனில் நம்மளோட ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். உங்களோட க்ளவுஸை கழட்டின அடுத்த நிமிஷமே உங்களோட ஃபிங்கர் டிப்பை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ப்ரிக்கிங் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பெயினெல்லாம் மைண்ட் பண்ணாமல் ட்ரோனை ஃப்ளை பண்ணி இப்படி ஒரு ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஃபைனலாக வந்து 13,700 ஃபீட் ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய சிலா பாஸை வந்து ரீச் ஆனேன். I don't know exactly how to pronounce, I don't know, but this is Sila Pass. Fully frozen, nothing. Full லேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே my god, seriously இது ஃபுல்லாக ஆர்மி ஏரியா. ஸோ அதனால் ட்ரோனை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது, ஐ மீன் ஃப்ளை பண்ண முடியாது ட்ரோனு. வேறு லெவல், செம்மையான வியூ. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது நம்ம திராங் ரீச் ஆகிறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திராங் ரீச் ஆகிட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தென் வந்துட்டான். இந்த மாதிரி ஃப்ரோசன் லேக்லாம் நான் வந்து ஹாலிவுட் படத்தில் தான் நிறைய பார்த்துருக்கேன். இன்றைக்கி நேரடியாக நான் பார்ப்பேன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு முறைனாச்சும் நம்ம விசிட் பண்ணி இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனேன். நிறைய வீடியோ கிளிப்ஸும் என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ண முடியல. இந்த மாதிரி மவுண்டன்ஸில் நைட் டைமில் ரைட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குன்றதுனால பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரூம் கிடச்சா இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 500க்கு ரூமை பார்த்து ஸ்டே பண்ணியாச்சு. இங்கே ரூம் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நேபாளில் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரூமை தேடி கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே வந்து எல்லாமே 1000க்கு மேலே தான் இருக்குது. ஸோ 500க்கு பட்ஜெட்டில் ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு தேடுறதுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் அந்த ட்ரோன் பேட்டரிஸ்லாம் கொஞ்சம் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. சார்ஜ் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து திராங் வேலி, அங்கே ஒரு ஆர்ட் ஸ்ப்ரிங் இருக்குது, அதை பார்க்கணும். ப்ளஸ் திராங் சிட்டி கொஞ்சம் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு தென் கீழே பும்தில்லா பாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நேராக கீழே அப்படியே போக வேண்டியதான். இன்னும் வந்து நமக்கு 9 days இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரிமைனிங் நம்ம அருணாச்சலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம அருணாச்சல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் எக்ஸிட் ஆகிடணும். தட்ஸ் இட், பாய், குட் நைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock ஆகிடுச்சு. நம்ம இப்போது எங்கே இருக்கோன்னா திராங்க்கு முன்னாடி, எக்ஸாக்டாக தெரியல இந்த பிளேஸு பேர். இங்கேருந்து கிளம்பி நம்ம திராங்கோட ஹாட் ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் பிளேஸ் இருக்குது, திராங் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பும்தில்லா பாஸ் போகணும். அவ்வளோதான் இன்றைக்கோட பிளான். ஸோ சீக்கிரம் போகணுன்னு நினச்சேன், பட் ஆனால் நல்லா தூக்கம் வருது. கிளைமேட் அந்த ஏர்லி மார்னிங் தான் நல்லா தூக்கம் வருதா. ஸோ எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. Nadie como yo, tú nunca jamás me dices que me quieres, pero no es verdad. Nadie como yo, nadie como yo. இதுதான் ஆர்ட் ஸ்ப்ரிங் போகிற வழி. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. Mira que conmigo baby vas a aprender. En el trap nena ponte al revés. Aquí no dejo hickey, tú eres poco Mickey. Quieren poco, yo le compro 150 de la. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்ப்ரிங். ஆக்சுவலாக இந்த கரம் நல்லா தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது. ஒருவேளை ஹீட்ரு போட்டு அந்த பைப்லேருந்து தண்ணி வருதான்னு தெரியல. பட் இது வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, இங்கேருந்து அது ஃபுல்லாகவே அப்படியே அந்த ரிவரில் போயிட்டு மிக்ஸ் ஆகிடுது.
தண்ணி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கீங்க. ஓகே, இதுதான் ஹாட் ஸ்ப்ரிங். ஓகே, ஒர்த் இல்லை. பட் இங்கே வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். பேமெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக வரும்போதே போட்டிருந்தது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு. ஸோ இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. சிமெண்ட்டு மேஸ்திரி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. மேபி ஆஃப்டர் 2-3 மந்த் எல்லாம் சரியாயிடும். அப்போ வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். Vamos a gozar y vamos a perrear. Ella es de barrio y le gusta el trap. Me dice rachetón, papi, dame más, más. Tú nunca jamás. Me dice que me quiere, pero no es verdad. Nadie como yo. Nadie como yo. Nadie como yo. Tú nunca jamás. Me dice que me quiere, pero no es verdad. Nadie como yo. Nadie como yo. துஃபா ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். பஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய பொம்திலா பாஸை போய் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். நீங்கள் இந்த அருணாச்சலோட தவாங் ரைடை பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த பொம்திலா பாஸில் 1 டே ஸ்டாப் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ஹை ஆல்டிடியூட்ஸ் போங்க. எதனால் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்திலா பாஸோட ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 7923 ஃபீட் ஃப்ரம் த sea level. அதே நீங்கள் பும்லா பாஸ் இல்லை தவாங் அந்த மாதிரியான ஹை ஆல்டிடியூட்ஸ்க்கு ஃபர்தராக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட டபுளான ஒரு ஆல்டிடியூடாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு சடனாக பாடியை அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் உங்களுக்கு வந்து ஆல்டிடியூட் சிக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொம்திலா பாஸில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெக்கானிக் ஷாப்பு, ஃபுட் அண்ட் அக்கமடேஷன், ஏடிஎம் சர்வீஸ்ன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணி உங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக வந்து ரைட் பண்ணுறது நல்லது. இந்த பொம்திலா பாஸில் ஒரு சில பிளேஸ் மட்டும் விசிட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். இந்த அருணாச்சல் ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைடாக மாறிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஜம்முவில் ரைட் பண்ணதும் சரி, நேபாளில் ரைட் பண்ணதும் சரி, பட் இந்த அருணாச்சலில் ரைட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைடாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு இயற்கை அழகும் ப்ளஸ் இங்கே இருக்கிற ரோடு கண்டிஷனும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்ததுனால நம்மளை ரொம்ப ஜாலியாக ரைட் பண்ண வைக்கும். ஐயோ, வேறு லெவலில்.
நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால என்னால் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப டார்க்கானதுனால இதுக்கப்புறம் ஃபர்தராக ரைட் பண்ணுறது சேஃப் இல்லைன்னு தோணுச்சு. போகிற வழியில் ஒரு ஃபேமிலி கிட்ட நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சரி நைட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, இங்கே சேஃபு தான் சொல்லி நைட்டு டென்ட்டு போடுறதுக்கும் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்படியே நைட்டு கொஞ்சம் டின்னர் முடிச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in another video. Bye. Good night.